அர்ஜுனும் பரமனும் அந்த ரூம்ல பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அப்ப அர்ஜுன் சொல்றாரு, தமிழும் நமச்சியும் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்னு. அதை கேட்ட தமிழ், அவன் கிரிமினல்ல, அதனாலதான் அவனுக்கு இதெல்லாம் தோணுது, வா போலாம், இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு நமச்சிக்கிட்ட. அப்பாட அனுப்புறேன்னு சொல்லிட்டு பரமனை தலையில அடிக்கிறாங்க. மிளகா பொடி சாதத்தை குடுக்கறாங்க. டோர் வழியா தண்ணிய அடிச்சு விடுறாங்க. அந்த வீடியோ எல்லாம் சரஸ்வதிக்கு காட்டுறாரு தமிழ். சரஸ்வதி பார்த்துட்டு, இன்னைக்கு உண்மை தெரிஞ்சா உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவா தமிழ், நீ என் காலில் வந்து விழுந்து தப்பெல்லாம் ஒத்துக்கணும், அப்பதான் நான் ஒப்படைப்பேன் சரஸ்வதி. அர்ஜுன் சொல்றாங்க, நம்ம முடியும் சத்தமா கத்துவோம், கதவை தட்டுவோம், ரோட்ல போறவங்களுக்கு கேட்கும்ல, சத்தம் கேட்குதுன்னு போய்கிட்டு இருந்த போலீஸ் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டை போலீஸ் தட்டும் போது தமிழ் வந்துடுறாங்க. நீங்க யாருன்னு கேக்குறாங்க. தமிழ் சொல்றாரு, என் வீடுதான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நேரமா சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுல சார், ரெனிவேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு தமிழ் சொல்றாரு. டவுட்டா இருந்துச்சுன்னா உள்ள வாங்க சார், கச்சீஃபை கட்டிக்கோங்க, ஆசிட் எல்லாம் கொட்டி வச்சிருக்காங்க, ரெனிவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் சொல்றாங்க, எனக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜி சார். தமிழ் நமச்சிக்கிட்ட சொல்றாங்க, இவ்வளவு பண்ணிட்டோம், ஏண்டா கத்தி கூப்பாடா போடுறீங்க, இதுக்கும் ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நாளை பார்க்கலாம். இன்று நாவல் பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. நாளை சந்திக்கலாம்.